எந்த நேரத்திலும் தான் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்திருந்ததாக நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார். பேலியகுட குற்றப்பிரிவின் இயக்குநர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரோகன் ஒழுகல எந்த நேரத்திலும் தன்னை கைது செய்வார் என அறிந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 7 மாதங்கள் நேபாளத்தில் தலைமறைவாகியிருந்த போது வெறுப்பு நிலைமை ஏற்பட்டது. இலங்கை செல்லலாம் என எண்ணிய போது கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் நேபாளத்தில் பதுங்கியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலகத் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவை சுட்டுக் கொள்ளும் திட்டத்தின் பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இஷாரா நேற்று முன்தினம் இரவு நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள திப்போஸ் பூங்கா பகுதியில் உள்ள ஒரு ஆடம்பரமான வீட்டில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டார். இந்த சந்தேக நபருடன் பாதாள உலக உறுப்பினர்கள் உட்பட 5 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். செவ்வந்தி கைது செய்யப்பட்ட பிறகு போலீஸ் அதிகாரிகள் அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்ற நிலையில் வேறொரு நாட்டின் பிரஜையாக அவரது முகத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு கடவுச்சீட்டு வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இஷாரா செவ்வந்தி தனது வெளிநாட்டு கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு தப்பி செல்ல தயாராகி வந்துள்ளார். கேகல் பத்தர பத்மியிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இஷாரா செவ்வந்தியின் மறைவிடத்தை போலீசாரால் அடையாளம் காண முடிந்தது. அதன் பிறகு ரோகன் ஒழுகல தலைமையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இஷாராவை பாதுகாப்பாக நாடு கடத்த உதவிய தமிழரான ஜே.கே. பாய்க்கும் கேகல் பத்மே அதிகளவிலான பணம் செலுத்தியுள்ளதாக அதிகாரிகள் விசாரணையில் கண்டறிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.